நடப்பதெல்லாம் என் செயல். நீ என்னை நினைத்து ஒவ்வொரு விஷயத்திலும் உன் கடமையை செய்து வா. ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நடத்த வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். யாம் இருக்கும்போது பயம் ஏன் உமக்கு? வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகாதே. உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும். எப்போதும் தைரியமாக இரு. இன்று முதல் நல்லதே நடக்கும். யாம் இருக்கும்போது பயம் ஏன்? நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை தந்தே தீருவேன். உனக்கு எது நல்லதென்று உன்னை விட எனக்கு நன்றாகவே தெரியும். கலங்காதே, புலம்பாதே, ஆழாதே. நீ சமாளித்து வெல்வாய் என்று தெரிந்தே உனக்கு நான் சில சவால்களை தருகிறேன். யாம் இருக்கும்போது பயம் ஏன் கவலை கொள்ளாதே. இன்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளை கனவில் கூட காணாத இன்பத்தை அடையப் போகிறாய். கவலையை கண்காண தூரத்திற்கு துரத்தப் போகிறேன். உன் அப்பன் என்னை நம்பு. யாம் இருக்கும்போது பயம் ஏன்? நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்துக் கொண்டிருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகிறது. உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன். கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். யாம் இருக்கும்போது பயம் ஏன் உமக்கு? நீயாக தடுமாறி விழுந்தாலும் தவறி விழுந்தாலும் சரி, தானாகவே எழுந்துவிடு. கூச்சல் மட்டும் போட்டு விடாதே. ஏன் என்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். எத்தனை துன்பம் வந்தாலும் கடந்து செல். உன்னோடு இருப்பது உன் அப்பன் சிவன் என்பதை என்றும் மறவாதே. நம்பிக்கையை இழக்காதே. எல்லாம் நன்மைக்கே. தடங்களுக்கு என்றும் வருந்தாதே. அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன். யாம் இருக்கும்போது பயம் ஏன் உமக்கு?